ஹாஸ்டல் ஃபுட் சாப்பிட்டு 400 ஸ்டூடெண்ட்ஸ் சீரியஸா இருக்காங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. என்னையா நடக்குதுங்க? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையங்கிற பகுதியில தனியாரை சார்ந்திருக்க எக்ஸல் காலேஜ் ஹாஸ்டல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமைச்சு கொடுக்கப்பட்ட ஃபுட்ல புழுக்கள் கலந்துருக்கு. எப்படின்னு பார்த்தா இந்த ஃபுட்டை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட தண்ணியில புழுக்கள் கலந்துருக்கு. கழிவு நீர் தண்ணி மாத்தி வந்திருக்கு. அதே தண்ணியை யூஸ் பண்ணி சமைச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதை சாப்பிட்டு 400 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட் பாய்சன் ஆகி சீரியஸா இருக்காங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸா மாறி இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டோரியில பதிவிட்டுட்டு வராங்க. இதை பத்தி எந்த மீடியாலையும் அதிகமா பேசப்படுறது இல்லை. நீங்களாவது இதை வெளியே கொண்டு வாங்கன்னு ஒவ்வொரு கிரியேட்டர்ஸையும் போய் தகுந்த ப்ரூஃபையும் கொடுத்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வர வச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நாளை எதிர்காலமே அவங்க தான். மற்ற விஷயத்துக்கெல்லாம் எப்படி எல்லா ஊடகமும் சேர்ந்து பேசிச்சோ அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் சேர்ந்து பேசணும். இந்த விஷயத்த வெளியே கொண்டு வரணும். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கேட்கப்படுற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும். அப்படி அந்த காலேஜ்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருந்தா இறக்கிறதுக்கு காரணமா இருந்தது அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் தான். அங்க க்ளோஸ் பண்ண வேண்டியது கேண்டீன் கிடையாது, அந்த காலேஜே. இப்படிப்பட்ட காலேஜ், இப்படிப்பட்ட கேவலமான காலேஜ், இப்படிப்பட்ட கேவலமா நிர்வாகம் பண்ற காலேஜ் அங்க தேவையே கிடையாது. இன்னும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அங்க சாவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அக்கறையோட இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துக்கும் போய் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிருக்கலாமேன்னு கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அங்கேயே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிருக்கணும் இல்லையா? ஜஸ்டிஸ் ஃபார் எக்ஸல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்.